பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த ஸ்கூல் டாஸ்க்கு தான் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஜாக்லின்ட்ட நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா தீபக் காலில் விழுகுறாங்க. அதாவது அவர் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஆங்கராக இருந்து அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தவர். அப்போ நீங்கள் ஸ்கூல் கூட படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரங்கு கதையை சொல்லி ஏன் குத்திக்கிட்டே இருக்கீங்க, ஏன் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே வன்மத்தை கக்குறீங்க. இதில் வந்து உங்கள் மேலே தான் தப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து சீன் கிரியேட் பண்ணி அழுது அவர் காலெல்லாம் உழுகுது. எனக்கெல்லாம் பார்க்கறதுக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. நேற்றுமே வந்து லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைவில் மட்டும்தான் காமிச்சாங்க பிக் பாஸ் கூப்பிட்டு அவங்கள திட்டினதை. ஆனால் வந்து எபிசோடில் அதை காமிக்கவே இல்லை. எதுக்கு ஜாக்லின் உருட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் வந்து எபிசோடில் காமிக்கவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. தீபக் சாரி தீபக் உங்கள் காலில் வேணா உழுவுறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இன்னைக்குமே அந்த கிரிஞ்சு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து வர்ஷினி கோவப்படுறாங்க. அப்புறம் மஞ்சரி வந்து இந்த பசங்களுக்காக போய் முட்டி போடுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திடீர் ராணுவ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எகிரிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டிங்லேயும் வந்து அவ்வளோ மேலே வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து இந்த வாரம் காப்பாற்றப்படுவர்களில் வந்து கண்டிப்பாக ராணுவ அவர்கள் இருப்பார். ஏன்னா ஓட்டிங்கில் வந்து முன்னாடி கீழே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா எகிரி கூச்சு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்து இது வந்த சீசனில் எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க்கு அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். ஆனால் இந்த சீசனில் தான் வந்து இவ்வளோ மொக்கையை நான் பார்க்குறேன். நீங்களுமே கண்டிப்பாக வந்து ஸ்கூல் டாஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. ஆனால் உங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ காட்டு மொக்கையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பிக் பாஸே கூப்பிட்டு நீங்கள் தேர மாட்டீங்கடா, ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பண்ணுண்டா, நீங்கள் என்ன பண்ணுங்கள் சீக்ரெட் டாஸ்க்கெல்லாம் வந்து இவரை தீபக் கூப்பிட்டு கொடுத்து அவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க வந்து கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா சத்தியம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. எல்லாம் சீரியல் ஆர்டிஸ்ட்டு விஜய் டிவி கும்பலே உள்ள தூக்கி போட்டால் எப்படி கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரி, இன்னைக்கு எபிசோட் நேற்று 4வது ப்ரோமோவை பார்த்து சில்லறையெல்லாம் செதற விட்டுட்டு எபிசோட்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.